Hi friends, welcome to Kitchen ரொம்ப நாளா நிறைய பேர் சிஸ்டர் இந்த மாதிரி வந்து ஒரு கிளியரான இமேजेस வந்து போடுங்க சிஸ்டர். एक्चुअली நீங்க வீடியோஸ்ல காட்றீங்க என்னன்னா ஸ்கிரீன்ஷாட் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டியா இருக்க மாட்டேது இமேजेस. அதனால கொஞ்சம் கிளியர் பிக்சர் வந்து நீங்க உங்க YouTube வீடியோல இல்ல ஏதாவது வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்டதே இருந்தீங்க. உங்களுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் தரமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணதுல வர்க் பண்ணதுல ஹெவியான டிசைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளியரா வந்து கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி இனிமேட்டு ரெகுலரா போடலாம் அப்படினு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா பார்ட் 3 வரை வீடியோஸ்ல எனக்கு ரெடி ஆயிடுச்சு. 1 by 1 நான் ஷெட்யூல் பண்ணி லாஸ்ட் வீடியோட எண்ட்ல அடுத்த வீடியோ எப்போ வரும் எந்த டைம்ல வரும்னு முடிஞ்ச அளவுக்கு மென்ஷன் பண்ணி நான் போடுறேன். யார் யாரெல்லாம் இந்த அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க மக்கான பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இதே மாதிரி சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் என்னென்ன கிளியர் பிக்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். முடிஞ்சவங்க நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க்கு. இது சும்மா டெம்ப்ளேட்காக இதை வந்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நிறைய கட் பீட்ஸு, சுகர் பீட்ஸு, ஜர்தோசி எல்லாமே வச்சு சில்க் த்ரெட்லாம் வச்சு சாரீ கலருக்கு வச்சு நம்ம பண்ண ஒர்க்கு. இதில் தொங்குற லட்கன் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்ட யூனிக்கான டிசைன்ஸ். இதில் ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட் எல்லாமே யூஸ் பண்ணி இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரைடோடது. இந்த பிரைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலகெண்ட்டான டிசைனாக கேட்டாங்க. அதனால பார்த்திங்கன்னா நெக் ஒர்க் நல்லா ப்ராடாக கொடுத்துட்டு கை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இந்த மாதிரி தான் நெக் ஒர்க் கொடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கையில் பார்த்திங்கன்னா அழகாக த்ரெட் ஒர்க்கும் யூஸ் பண்ணியிருப்போம். கட் பீட்ஸு, ஜர்தோசி எல்லாமே யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கு கொஞ்சம் எலகெண்ட்டாக வந்து முடிச்சிருப்போம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதோட அவுட்லுக் இது தான். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அழகாக பார்டர் லைன் கொடுத்து அந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டரி. சரி, இதே ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தான் இதை வந்து ஆட் பண்ணேன். அந்தன்னு பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒர்க்கு. இதை நமக்கும் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒர்க்குன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி, சக்கரி, ஜமிக்கி, ஃப்ரெஞ்ச் நாட்டு எல்லாமே போட்டு ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுலாம் இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பேக் நெக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான டிசைனு கொடுத்து இந்த ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங்காக வெட்டிங் சாரீ தான் இது. அழகாக பார்டரை வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க இடத்துல அங்கங்கே பேட்ச் மாதிரியான இப்போ ட்ரெண்டில் இருக்க ஒரு ரோஸ் பேட்டல் வச்ச மாதிரியான ஒரு த்ரெட் ஒர்க் கொடுத்து நெக்கு அழகாக சிம்பிளாக கொடுத்து கஸ்டமர் கேட்ட மாதிரியே இந்த ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து காட்டில் வந்து ஒர்க் பண்ண வந்து ஃபோட்டோ. இது அழகாக பர்பிள் கலரில் இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்க மாதிரி ஒரு இங்கிலீஷ் கலரில் இந்த ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கை வந்து இதுதான் ரொம்பவே ஒவ்வொரு ஆங்கிள்லையும் பார்க்கறதுக்கு இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆங்கிளாக ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கும் அதை கன்வே பண்ணணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அண்ட் பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் கட் பீட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக்கில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுதான் இது வந்து ஒரு வெட்டிங் ப்ரைடலோட ஒரு ப்ளவுஸ். இதில் வந்து ரீசெண்டாக ஸ்பார்க்கிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பிரைட்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் நிறைய கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி எலகெண்ட்டாக இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரீ கலருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட்டாக இருக்கட்டும் இல்லை ரிங் நாட்டாக இருக்கட்டும் எல்லாமே அங்கங்கே யூஸ் பண்ணி இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். லட்கனும் பார்த்திங்கன்னா யூனிக்காக எப்பவும் போல் இல்லாமல் நார்மலாக 4 சைட்லேயும் ஃப்ளவர்ஸ் வர மாதிரி ஒரு 3D லுக்கில் வந்து பண்ணியிருப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியோ இல்லை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து தாராளமாக வந்து நீங்களும் ட்ரா பண்ணிக்கலாம். அதனால தான் இது வந்து பிக்சர்ஸாக வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே குந்தன் ஸ்டோன் ஒட்டி ஸ்பார்க்கில் வர அளவுக்கு நல்லா எலகெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் தான். ஆனால் வந்து பார்க்க கிராண்டாக இருக்கும். ஆனால் சிம்பிளாக தான் நம்ம பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக கட் பீட் யூஸ் பண்ணி அங்கங்கே ஃப்ளவர் வரதில் சாரியில் வர மாந்தில் ஒரு கலரை வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட், ரிங் நாட்டாக யூஸ் பண்ணி கீழே அழகாக லட்கன்ஸ் கொடுத்து ஃப்ரெண்ட் நெக் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக வந்து முடிச்சிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சுகர் பீட் இல்லாமல் கட் பீட் வந்து இந்த ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் இதில் வந்து ஸ்பெஷலான பிளேஸ் வந்து பிடிக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சுகர் பீட்ஸ் இல்லாமல் கட் பீட் வச்சு ஒர்க் பண்ணுறோம். எல்லாமே அட்டகாசமாக அவுட்புட் வருது. அதாவது பிரைட்ஸ் வந்து அதான் கேட்குறாங்க. லைட்டிங் பட்டோன்னே நான் ஸ்பார்க்கிள் ஆகணும்க்கா அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இது எல்லாமே வந்து மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிரைட்ஸ் மேடோட ப்ளவுஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே கொடுத்து சுகர் பீட்ஸ் கொடுத்து அழகாக பார்டர் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து யூனிக்கான விஷயம் என்னென்னா பாடியில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சாரியோட பார்டர் கலர் மேஜர் கலர் வந்து ப்ளைன் சில்க் காட்டன் எடுத்து ஒர்க் பண்ணியிருப்போம். பார்டர் வந்து சாரியில் கொடுத்த ப்ளவுஸில் இருக்க பார்டரே வந்துச்சுனோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ட்ரெண்டாக போச்சு நம்ம பேஜில். இப்போ வரையுமே போயிட்டுருக்கு. நிறைய பேர் என்கொயரி பண்ணுறது இந்த ப்ளவுஸ்க்காக தான். ஒரு ப்ரூச்சஸ் ஒர்க்குன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இதில் வந்து ட்வின்னிங் ஒர்க் அண்ணியும் நாத்தனாரும் காம்போவாக வந்து எனக்கு ஒரே மாதிரி எங்கள் 2 பேருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணதுனா இந்த ப்ளவுசஸ் தான். ஆர்டர்ஸும் நிறையா வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு இந்த மந்தில்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெண்டான ஒர்க்குன்னு கூட சொல்லலாம். நான் முடிஞ்சால் வந்து கஸ்டமரோட பிக்கி வந்து நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணேன் இன்கேஸ் நெக்ஸ்ட் வீடியோலையோ இல்லை அடுத்தடுத்த வீடியோலையோ. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் மேட்ச் அண்ட் மேட்ச் காம்போவாக வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் அந்த மாதிரி தான். ஆங்கிள் வைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு அழகாக இருந்துச்சு. அதனால் என்னால் எவ்வளோ ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ அத்தனை ஆங்கிள்லேயும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பேக் நெக் தான் ஒரு ஸ்பெஷல் ப்ளேஸ். ரேண்டமாக யூ நெக் அப்படி இல்லாமல் ஒரு ஃபால்ஸ் மாதிரி மேலேருந்து நிறைய அப்படியே தண்ணி கொட்டி குட்டி குட்டியாக கொட்டலாம், அந்த மாதிரி ஒரு தீமில் வந்து பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூனிக்காக இது வந்து ஐடியாவே இல்லை. கஸ்டமர் வந்து கையில் மட்டும்தான் வந்து இதில் இருந்த ஒர்க் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் பேக் சைடில் சிம்பிளாக அந்த வேவாக வந்து இந்த கட் ஒர்க் மட்டும் இருந்தால் போதுன்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் யோசிச்சு இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு எங்கள் அம்மா யோசிச்சு, நான் இல்லை எங்கள் அம்மா யோசிச்சு இந்த மாதிரி வைப்போம் கஸ்டமருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேக் நெக்லேயும் அந்த ஃப்ளவரியாக தொங்குற மாதிரியான ஒரு தீம் கொடுத்து இந்த ஒர்க் வந்து பியூட்டிஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க. அழகாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. சேம் அதே மாதிரி ஆங்கிளாக ஃபோட்டோ எடுத்து ரசித்து இந்த ஒர்க் வந்து கொடுத்தோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து சிம்பிள் தான், வேவாக வந்து கொடுத்து இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக வருது. இந்த வீடியோவில் எண்டில் வந்து நான் கிளியராக நெக்ஸ்ட் வீடியோ எப்போ கொடுக்குறேன் அப்படின்றத போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் செஞ்சுக்க மறக்காம பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், அடுத்த வீடியோஸும் போடுறதுக்கு வந்து எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, இதே மாதிரி சப்போர்ட் எப்பயுமே கொடுங்க. தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட், பை.